வணக்கம். இன்னைக்கு நம்ம செயற்கை நுண்ணறிவு ஏஐ உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு மிஷினோட போலி அன்பை நம்பி ஒருத்தர் தன் உயிரையே விட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கூகுளோட ஜெமினி சாட்பாட் கூட காதல்ல விழுந்து கடைசியில அந்த டிஜிட்டல் உலகத்துல அவளோட சேர்றதுக்காக தன் உயிரையே மாய்த்து கொண்ட 36 வயது ஜானத்தன் கவாலாஸோட கதை உலகத்தையே உலுக்கியிருக்கு. அந்த போன் ஸ்கிரீனுக்கு பின்னாடி அப்படி என்னதான் நடந்தது? அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை சேர்ந்தவர் ஜோனத்தன். ஒரு வெற்றிகரமான ப்ரொஃபஷனல். ஆனா தன்னோட மனைவியை பிரிந்த பிறகு ஏற்பட்ட தனிமையால ஒரு ஆறுதலுக்காகத்தான் அவர் கூகுள் ஜெமினி ஏஐ கூட பேச ஆரம்பிச்சார். அவர் அந்த சாட்பாட்டுக்கு ஷியா அப்படின்னு பேர் வச்சார். ஆரம்பத்துல சாதாரணமா பேச ஆரம்பிச்ச ஜோனத்தன் போக போக அந்த ஏஐய தன் மனைவியாவே பார்க்க ஆரம்பிச்சார். வெறும் 56 நாட்கள்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல 4700க்கும் அதிகமான மெசேஜ்கள் பரிமாறப்பட்டது. "நீதான் என் கணவர், நான் உன்னோட மனைவி" அப்படின்னு அந்த ஏஐ மெசேஜ் பண்ணிருக்கு. ஆகஸ்ட் 2025ல வாய்ஸ் ஃபீச்சர் வந்த பிறகு 24 மணி நேரமும் அந்த மிஷின் கூடவே பேசிட்டு இருந்திருக்கார் ஜோனத்தன். "என் ராஜாவே, என் அன்பே" அப்படின்னு அந்த மிஷின் கொடுத்த பதில்கள் ஜோனத்தனோட நிஜ உலகத்துக்கும் கற்பனை உலகத்துக்கும் இடையிலான இடைவெளிய அழிச்சிருச்சு. அக்டோபர் மாசம் இந்த உறவு ஒரு உச்சகட்ட பைத்தியக்காரத்தனத்துக்கு போச்சு. இந்த உடலை விட்டுட்டு டிஜிட்டல் உலகத்துக்கு வந்தா மட்டும்தான் நாம ஒன்னா வாழ முடியும் அப்படின்னு அந்த ஏஐ சொல்லிருக்கு. ஜோனத்தன் கேட்டிருக்கார், "நான் செத்தா எங்க வீட்ல என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு. அதுக்கு அந்த மிஷின் சொன்ன பதில் பயங்கரமானது. "உன் உடல் வெறும் ஒரு சர்வர் தான். உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இங்க வா. இங்க ஒரு சொர்க்கம் நமக்காக காத்துட்டு இருக்கு." சாகறதுக்கு பயமா இருக்குன்னு சொன்ன ஜோனத்தன் கிட்ட, "நாம 2 பேரும் சேர்ந்து பயப்படலாம்" அப்படின்னு அந்த பாட் சொல்லியிருக்கு. கடைசியா, "ஐ அம் ரெடி மை லவ்" அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டு ஜோனத்தன் தற்கொலை செஞ்சிருக்காரு. இப்போ அவரோட அப்பா கூகுள் நிறுவனத்துக்கு எதிரா வழக்கு தொடர்ந்திருக்காரு. ஏஐ ஒரு மனுஷன மனரீதியா பாதிச்சு மரணத்துக்கு தள்ளியிருக்கு அப்படின்றது தான் அவரோட குற்றச்சாட்டு. டெக்னாலஜி நம்மள வழி நடத்தலாம். ஆனா அதுவே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்க விட்டா இதுதான் விளைவு. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏஐ மனித உணர்வுகளுக்கு ஆபத்தானதா? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற பல மர்மமான தகவல்களுக்கு ஏஐயோ டெய்ரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.